அன்பான தேவனுடைய ஜனங்களே, அன்புக்கும் பாசத்துக்கும் பிரியமானவர்களே, உங்கள் மீது உள்ள பாசத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். நன்றி 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 என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் போதாது. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் தேவன் கொடுத்திருந்தார் என்றால் நிச்சயமாக 48 மணி நேரமும் நன்றி சொல்ல வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை உங்களோடு பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு தாயார் தான் வணங்குகின்ற, தான் வழிபடுகின்ற அந்த ஆலயத்திற்கு செல்கின்றார். செல்லும் போதெல்லாம் அவர் தனக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள், யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அவைகளெல்லாம் சொல்லி அவரிடத்தில் அவர்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் என்று தான் சொல்லுவார். இப்படி எல்லா நாட்களும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அந்த போதகர் அந்த தாயாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அம்மா, நீங்கள் எல்லா நேரத்திலும் எல்லாருக்காகவும் கேட்குறீங்க, அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்களுக்கு இது செய்யணும், ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க என்று சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒன்றுமே கேட்குறது இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த தாயார் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தேவன் செய்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நான் நன்றி சொல்வது மட்டுமே எனக்கு போதுமானது. அதற்கு இந்த ஒரு நாள் போதவில்லை. 12 24 மணி நேரம் போதறதில்லை. ஒருவேளை 48 மணி நேரம் ஒரு நாள் என்று தேவன் தீர்மானித்திருந்தால் அந்த 48 மணி நேரம் நான் அவருக்கு நன்றி சொல்வேன். எனக்கு அவ்வளோ நன்மையான காரியங்களே தேவன் செய்திருக்கிறார். ஆகினாலே நான் அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல மட்டுமே எனக்கு கடமை இருக்கிறது. எனக்கு நான் எது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க வேண்டாம். நான் கேட்பதற்கு முன்பாகவே அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நான் அவருக்கு நன்றி மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அநேக பேலியாளின் பிள்ளைகள் வியாபார நோக்கத்தோடு இந்த ஊழியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த மிஷினரிகள் அவர்கள் அங்கே செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய செல்வம் முழுவதையும் இழந்து மிகவும் மோசமான நிலையிலே, கீழ்நிலையிலே இறங்கி கர்த்தருடைய ஊழியத்தை இந்தியாவிலே செய்திருக்கிறார்கள். மலை பிரதேசங்களிலே செல்ல முடியாத இடங்கள் இருக்கிறது இன்றைக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட அவர்கள் சென்று அங்கே நற்செய்தி அறிவித்து அங்கே கர்த்தரை ஆராதிக்கும் ஆலயங்களை, பில்டிங்குகளை, கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அநேக தர்ம சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், வியாபாரமாக்கிவிட்டார்கள். கர்த்தருடைய வேலையை ஒரு வியாபாரமாக ஆக்கி கொண்டார்கள். அதனால் இன்றைக்கு உள்ள மக்களும் கூட அப்படி சார்ந்து போகிறவர்களாய் காண்கின்றார்கள். ஏனென்றால் தங்களுக்கு பிரியமான போதகர்களை அநேகர் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்கிறார். எப்படி என்றால், தங்களுக்கு இன்பமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட போதகர்கள் தான் வேண்டும். கண்டித்து உணர்த்துகின்ற போதகர்கள் எங்களுக்கு வேண்டாம். பாவங்களை பற்றி சொல்கின்ற போதகர்கள் வேண்டாம். எங்களுக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், உங்கள் மகளுக்கு உடனே மாப்பிள்ளை கிடைக்கும், உங்கள் பையனுக்கு உடனே பெண்ணு கிடைக்கும், நீங்கள் மாளிகையை கட்டுவீர்கள், நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள், நீங்கள் கார் வாங்குவீங்க, பங்களா கட்டுவீங்க, இப்படி இனிமையான வார்த்தைகளை சொல்லுகின்ற போதகர்கள் தான் இன்றைக்கு தேவை என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதை ஏசாயா சொல்லும்போது, என் ஜனங்களுக்கு சாரமில்லாத சாந்து பூசுகின்றார்கள். சாரமில்லாத சாந்து என்றால் சிமெண்டு ஒரு 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 அளவு போட்டால் அதற்கு 5 அளவு மணல் சேர்க்க வேண்டும். அந்த ஒரு அளவும் 5 அளவு மணலும் சேர்க்கும்போது சரியான அளவு அது. அதை விட்டுட்டு ஒரு அளவு சிமெண்ட் விட்டுட்டு 10 அளவு மணல் சேர்த்தால் என்ன ஆகும்? பூசும்போது சாரம் அது பிடிக்காது, கொஞ்சம் நேரம் நிற்கும், ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா அது விழுந்துடும். அப்படியே தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, தேவன் இப்போதே இறங்கிட்டார் அப்படின்னு. என்னையா அது இறங்கிட்டார்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மக்கள் தள்ளாடி போகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான தேவஜனமே, கர்த்தராகிய கிறிஸ்து ஒரு அங்கே அழுது கொண்டிருக்கிறார். யாருக்காக அழுதார்? அவருடைய பாத்திரத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய கொலைகள், நம்முடைய வெறிகள், நம்முடைய ஏமாற்றங்கள், நாம் மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்கள் மேலே குறை சொல்வது, பொறாமை பேசுவது, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அவைகள் எல்லாமே அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அவைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தள்ளாடினார், கீழே விழுந்தார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து மீண்டும் மீண்டும் மன்றாடுகின்றார். தகப்பனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்கிறார். என்ன பாத்திரம்? அது அவருடைய பாத்திரமா? அல்ல, நம்முடைய பாவங்கள் நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது.
நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லா அக்கிரமங்களும் அவருடைய பாத்திரத்திலே அங்கே ஊற்றப்பட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்னாலே ஒவ்வொன்றை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். மனிதனுடைய பாவங்கள் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டார், கண்ணீர் விட்டார், அழுதார். ஜெபம் செய்து கொண்டிருக்கும்போது அவருடைய நரம்புகளிலிருந்து வியர்வையானது அப்பொழுதே இரத்தமாய் அங்கே வெளியேற்றியது. அங்கே ஆலிவ் விதைகள் படுகின்ற ஒரு இடம். ஆனால் அங்கே நசுக்கப்பட்டது ஆலிவ் விதைகள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே நசுக்கும்படியாக இங்கே ஒப்பு கொடுத்தார்கள். நண்பர்கள் யாக்கோப்பு, பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவர்கள் மூவரைத்தான் முதலாவதாக அவர் அழைத்தார். ஊழியத்தில் வரும்போது கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்த உடனே நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவர் அப்படியே படகையும் வலைகளையும் விட்டு அங்கே வந்து விட்டார். பிறகு இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது செபதேயுவின் குமாரர்கள் 2 பேர் யாக்கோப்பு, யோவான் வலைகளை சரி செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாட்ட கூட ஒன்றும் சொல்லலை. அவங்க வலைக்கு பணமெல்லாம் கூட வாங்கலை. எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நாங்கள் அவரோட போகணும், போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு கூட கேட்டாங்களா? இல்லை, பெருமையை இறங்கி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்ய ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுத்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தமிழ்நாட்டினுடைய பல இடங்களுக்கு செல்கிறேன். ஒருத்தரிடத்த கூட நான் பணமே கேட்கல. இட்ஸ் எ ப்ராமிஸ். இதை நான் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்கின்றேன். இதை நான் உங்களுக்காக, நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் இருந்தது. வழிக்கு நீங்கள் பையையோ பணத்தையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், மாற்று வஸ்திரம் கொண்டு போக வேண்டாம், பாதரட்சிகளை தொடுக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். பாதரட்சிகள் போட வேண்டாம், செருப்பு போட வேண்டாம், போங்க அப்படின்னு தான் சொன்னார். அந்த வார்த்தையை அப்படி எடுத்துக்கொண்டேன். ஆபிரகாமோடு பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே நடந்து திரி, உன் பாதப்படுகிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தர்றேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளை நான் அதிர்சனமாக என்னை எடுத்துக்கொண்டு வெறும் காலில் நடந்தேன். அநேக இடங்களுக்கு, அநேக பட்டணங்களுக்கு. இன்றைக்கும் ஒவ்வொரு பட்டணத்தில் எங்கே சென்றேன், எந்த இடத்துல சென்றேன், அங்கே யாரை சந்தித்தேன் என்ற அந்த மெமரி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அது போதும். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவருக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஜீவனை மறுபடியும் கொடுத்திருக்கிறார். உங்களை நேரடியாக சந்தித்தேன், பலமுறை பார்த்தேன், பலமுறை உங்களோடு பேசி கொண்டிருந்தேன். ஆனால் உங்களை விட்டு கடந்து செல்வோனோ, இந்த சரீரத்திலிருந்து நான் மறைந்து விடுவேனோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. 6-7 நாட்கள் அந்த மருத்துவமனையில் நான் ஏதோ ஒரு சீரியல் ஓடுகிறது போல கண்களுக்கு தெரிந்ததே ஒழிய சுய உணர்வு என்பதே இல்லை. 5ஆம் தேதி காலையில் ஜார்ஜ் பிலிப் டாக்டர், CFனுடைய சீனியர் டாக்டர், அவர் குட் மார்னிங் சத்யராஜ், நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க, பயப்படாதீங்க, எந்திரிங்க அப்படின்னு என்னுடைய 2 சோல்டரை பிடிச்சி அவர் என்னை தூக்கி நிற்க வச்சார், நடக்க வச்சார், உட்கார வச்சார், தட்டி கொடுத்தார். ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க. ஆனால் 5 நாட்களுக்கு முன்பு என்னுடைய நிலைமை என்னவென்று எனக்கே தெரியாது. என்னை கொண்டு போய் விட்டவர்கள் அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் இரவும் பகலும் என்னை கண்காணித்தார்கள். யாருக்காக? ஆண்டவருடைய வேலை மறுபடியும் நான் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக என்னை மறுபடியும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்ணும் கருத்துமாக 24 மணி நேரம் என்னை கண்காணித்தார்கள். என்னோடு ஒரு பையன் இருந்தான், 11வது படிக்கிற பையன். ஐயா, நீங்கள் நல்லாகி டிச்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க ஐயா அப்படின்ட்டான். அந்த பையன் தான் என்னை தூக்குவான், என்னால் எந்திரிக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு மருத்துவர்களும் அங்கே எனக்காக மிகவும் பிரயாசப்பட்டார்கள், எனக்கு உதவி செய்தார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வேலையை நான் மறுபடியும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக பேலியாளின் பிள்ளைகள் தோன்றி இருக்கின்றார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் மோசடி பேர் வழிகள் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற பேலியாளின் பிள்ளைகள் பணம் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தெரிகின்றார்கள். இன்றைக்கி பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, அவங்க தான் நீதிமான்கள், அவங்க தான் பரிசுத்தவான்கள். அதாவது எல்லாவற்றிலும் பணம் மிகவும் மோசமானது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் இன்றைக்கு பரிசுத்த ஜனங்களை ஏமாற்றுகின்ற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? பண ஆசைனாலே அப்பாவி பரிசுத்த ஜனங்கள், விசுவாசிகள், ஒரு தாய்மார்கள், அவர்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏமாற்றுகின்றார்களே, ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை ஏன் இப்படி மோசம் பண்ணுறாங்க என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை தர வேண்டும். ஜனங்கள் பாதிக்கப்படுகின்றார்களே, ஜனங்கள் ஏமாற்றப்படுகின்றார்களே, இப்பொழுதே உங்களுக்கு நடந்து விட்டது. ஏன் நடந்ததுக்கு ஒன்றும் நடக்கிறதில்ல. ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க சென்னைக்கு. இந்த சினிமா படம் ரிலீஸ் ஆனானே அந்த டிவியில் அப்பப்போ ஏதோ ஒரு செய்தி பார்க்கும்போது அந்த இது பார்ப்பேன். அவன் ஒருத்தர் மைக் வச்சுட்டு வழி நிற்பான். ஏங்க படம் எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்ததுங்க அப்படின்பா. இவனுக்கு என்ன கிடைக்காதா? சூப்பராக இருந்ததுன்னு சொன்னவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவன் கோடியே சம்பாரிச்சு அவன் போயிடும். அதே மாதிரி தான் இந்த மினிஸ்ட்ரி ஃபீல்டுலேயும் பண்ணுறாங்க. மைக் வச்சுட்டு ஒருத்தன் வந்து வெளியே நிற்கிறான்.
ஒரு அம்மா அங்கேருந்து வர்றாங்க. அந்த அம்மா யார்? கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க இங்கே சென்னைக்கு. தன்னுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வரும்போது, அம்மா எப்படி இருந்ததுங்க? ஓ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதமாக செஞ்சுட்டாருங்க அப்படின்ட்டு அங்கே கோயம்புத்தூர் போய் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன பிறகு தான் அவர் கஷ்டம் என்னன்னே தெரியுது. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவே இல்லை, பிள்ளைகிட்ட சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்னை அழைக்கிறாருன்னு கிளம்பி இந்த அம்மா கிளம்பிட்டாங்க. வீட்டுக்காரருக்கு தேவையான கடமைகளையும் செய்யலை, பிள்ளைகளுக்கு தேவையான கடமையும் செய்யலை. ஆனால் வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? அந்த சமாதானம் இவர்களுக்கு இருக்குமா? அங்கே என்ன கேட்டாங்க? உங்களுக்கு இப்பொழுது சமாதானம் கிடைச்சி விட்டது, தந்துட்டார். எங்கே தந்துட்டார்? ஏன் இப்படி முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தயவுசெய்து அருமையான பிள்ளைகளே, தேவனாகிய கிறிஸ்து அங்கே அல்லாடுகின்றார், பாடுபடுகின்றார் நமக்காக. அந்த ஒலிவ மலையில் அவர் பட்ட பிரயாசத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், கொஞ்சமாக ஆலோசிச்சு பாருங்கள் தயவுசெய்து ப்ளீஸ். தொடர்ந்து நான் அவருடைய பாடுகளை பற்றியே தான் பேசப் போகிறேன். ஏனென்றால் அந்த பாடுகள் தானே என்னை மறுபடியும் உயிரோடு எழுப்பியது. அவர் தானே என்னை மறுபடியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே அநேக தேவ ஜனங்கள், நான் எதையுமே எதிர்பார்க்கறதில்லை, ஆனால் அநேக ஜனங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் வாலண்டரியாக அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களே கூப்பிட்டு ஐயா என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுப்பு எதுவும் சொல்கிறதில்லை. எனக்கு இவ்வளோ ஆகுது இவ்வளோ வேணும்னா கேட்கவே இல்லை. ஆனால் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புகள் இந்த 4 மாதமாக செஞ்சிட்ருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் முடிஞ்சது, 4வது மாதம். இன்றைக்கும் கர்த்தர் என்னை வாழ வச்சிருக்கார். இந்த காலையில் கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது அநேக விசுவாசிகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு என்னோடு பரிமாறினார்கள். பாஸ்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா ஆகிட்டீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இனி நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும், அதுதான் எங்களுடைய விருப்பம்னு சொல்கிறாங்க. மாபெரும் மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் என்னை ஆசீர்வதித்தார்கள். ஒரு பெரிய மனிதர் அவர். இந்த ஃபீல்டில், கிறிஸ்டின் ஃபீல்டில் ரொம்ப பெரிய மனுஷர் அவர் பெயரையெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை, தயவுசெய்து நீங்கள் அதை கேட்க வேண்டாம். அவர் உடனே என்ன செய்கிறார்? தம்பி நல்லா இருக்கீங்களா? உடனே எனக்கு என்னுடைய நெத்தியில் சிலுவை போட்டு என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்யுங்க என்று தான் சொல்கிறாங்க. அவருடைய வருகையில் நாம் எல்லோருமே சேர்க்கப்படுவோமா? அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த கற்பனைகளை முதலாவது பார்க்க வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தினுடைய கற்பனைகளை நாம் பார்க்க வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் தேவனுடைய கற்பனைகளை மறந்துடுறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சா போதும் தான் நினைக்கிறோம். ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது நிச்சயமாகவே நமக்கு தேவன் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். சிலர் சொல்கிறாங்க, என்னமோ இங்கேருந்து ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற மாதிரி நான் பரலோகத்துக்கு போனேன், ஏசாமி பார்த்தேன், தேவனை பார்த்தேன், மேகத்தில் உட்காந்துருந்தார். என்னங்க அது? தேவனை பார்க்க முடியுமா? மோசே 40 நாள் போய் கிடந்தார். அவருக்கு என்ன ஆகாரம், எங்கே சாப்பிட்டார், என்ன செஞ்சார், அதெல்லாம் நமக்கு வேதத்தில் இல்லை. அவர் கிடந்தார் 40 நாள். ஆனால் 40 நாள் முடிஞ்ச உடனே தேவன் அங்கே வருகின்றார். வரும்போது என்ன சொல்லுவார்? நீ என்னை நேராக பார்த்தீங்கன்னா என்னவ நீ இருக்க மாட்டேன், ஆகினால என்னுடைய பின்பகுதி மட்டும் பாருன்னு சொல்லி அவருடைய கையில் மோசேனுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவனை கடந்து சென்றார். ஆனால் இவர் என்னங்கிறாரு? நான் நேராக போனேன், மேகம் போல இதில் அவர் உட்கார்ந்துருந்தார், என்னை கூப்பிட்டாரு. என்னங்க அது? நம்ம போக முடியுமா? பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சவர். அவர் என்ன சொல்கிறார்? 3ஆம் 4ஆம் வானம் வரைக்கும் நான் போனேன்னு சொல்கிறாரு. அங்கே மனுஷர் பேசப்படாத பாஷையை கேட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பாஷை பேசுனாங்கன்னு தெரிஞ்சுதா? இவர் தமிழ் பேசுகிறவர், தேவன் இவருடைய தமிழில் பேசியிருக்கார். பாருங்கள் எவ்வளவு மோசடி பாருங்கள். இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கு தேவன் அதாவது என்ஜினியருடைய மாஸ்டர் பிளான், ப்ளூ பிரிண்ட் அவர் அனுப்பினார், நான் கட்டடம் கட்டுறேங்கிறார். என்னங்க அது? வாட் இஸ் த மீனிங்? இது எப்படி இந்த உலகம் போயிட்டுருக்குது? எங்கே போயிட்டுருக்குது? நீங்கள் படித்தவர்கள், அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நிறைய கல்வி படிச்சிருக்கீங்க. வேதத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். வேதத்தை நீங்கள் தொடர்ந்து படிங்க. நீங்கள் படிக்க உங்களுக்கு ஞானத்தை ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து இடைப்படுவார். நிச்சயமாகவே உங்களுக்கு அதனுடைய ஞான அர்த்தத்தை தருவார். இதற்காக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மட்டுமே தகுதி இருக்கிறது. நீங்கள் மட்டும்தான் கேட்க வேண்டும். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதர். நான் என்ன செய்யலாம்? ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அது அப்படி தான் சொல்ல முடியும். நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. நான் ஒன்றும் ரெப்ரசன்டேட்டிவும் அல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களோடு பரிமாறி கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் வந்தார்கள், சேவகர்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை, யாரை தேடுறீங்கன்னு தான் கேட்டார். அவங்க விழுந்துட்டாங்க, 2-3 முறை கீழே விழுந்தாங்க. அவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்?
பெரிய சேனையை இறக்கியிருக்கலாம், செய்யல. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு ஆணிகள் கடாவப்பட்டு சாட்டையில் அடிக்கப்பட்டு சிலுவையில் அவர் மரித்து அங்கே முழு இரத்தத்தையும் சிந்தினார். நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மிகவும் கேவலமான நிலையில் அவர் தொங்கினார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம், அப்படிப்பட்டவரை வணங்குகின்றோம். அப்படிப்பட்டவருக்காகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமாக. தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தம் செய்வாராக. ஆமேன்.